என்ன இது கலர்ஃபுல்லாக ஒரு பேக்கிங் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது மாடி தோட்டத்துக்கு தேவையான வீட்டிலேயே தயாரித்த ட்ரை உரம், அதாவது நல்லா காய வச்சு அரைச்ச உரம். இது போட்டதுனால ரோஜா செடியெல்லாம் நிறைய மொட்டு எடுத்திருக்கு. ஒரு காம்புலேயே 3-4 மொட்டு, நிறைய கொத்து கொத்தா மொட்டு, நிறைய பூக்கள் கிடச்சது. இந்த டிப்ஸு உங்களுக்கும் சொல்கிறேன். என்னடா இது, நேற்று தானே கிராமத்து சமையல் போட்டாங்க, மட்டன், மிளகாய் மட்டன், இன்றைக்கி என்ன தோட்டத்துக்கு தாவிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? தோட்டக்கலையும் ரொம்ப பிடிக்கும், நிறைய செடி வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸு உங்களுக்கும் சொல்லலான்ட்டு, முட்டை ஓடு, இந்த மாதிரி தேங்காயோட பால் எடுத்து திப்பி, கருவேப்பிலை, வேஸ்டான கருவேப்பிலை, வெங்காய தோல் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். இந்த பிளேட்டில் போட்டு, இந்த பிளேட்டை ஒரு மூடி போட்டு தான் காய வைக்கிறேன். ஒரு மெல்லிசான துணியில் மூடி தான் காய வைக்கிறேன். ஏன்னா முட்டை ஓடெல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிடும். இந்த வெங்காய தோல் எல்லாமே காற்றுல பறந்துடும். அதனால் எல்லாத்தையுமே ஒரு மெல்லிசான துணி போட்டு பால்கனிலேயே நல்லா காய வைக்கிறேன். இந்த கருவேப்பிலை காஞ்சது, வேஸ்டான கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதுக்கு வாரம் ஒரு தடவையோ 10 நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம செடிங்களுக்கு போட்டு வந்தாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. செடிக்கு கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மண் கிளறி விடுறேன். நம்ம அடிக்கடி மண்ணை கிளறி விடணும். ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற மண் டைட்டாக ஆயிரும். ஸோ அந்த மண்ணை அடிக்கடி லூஸ் பண்ணணும். கிளறி விட்டு காத்தோட்டம் இருக்கிற மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் லூஸ் பண்ணணும் மண்ணை. அப்போ செடி கொடிகள் நல்லா சத்து எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வளரும், பூச்சி தொந்தரவுலாம் இருக்காது. நீங்களும் உங்கள் சின்னதாக வச்சுருக்க கார்டனுக்கு இந்த மாதிரி உரம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தயாரிக்கவும் ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.